ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 25 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வாசுதேவன் மேகா கிட்ட பேசுகிறார். இந்த மாதிரி ஜோதி ஃபோன் பண்ணாமல் அவள் சுமங்கலி பூஜைக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போகலாம் அப்படின்னு. அப்போ பார்த்து கரெக்டாக அங்கே ஜானகி வராங்க. இப்போ ஜானகியும் அதே டேட்டில் சுமங்கலி பூஜை வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜானகி போனோன்னே இப்போ என்னம்மா பண்ணுறது, 2 பேரும் ஒரே நாளில் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதி வீட்டுக்கு காலையில் போவேன், நம்ம வீட்டில் சாயந்தரம் வச்சுக்கோன்னொடனே நல்ல ஐடியா சொல்லிட்டே நீ அப்படி சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, மேகா போய் சரவணனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு சரவணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. இது எல்லாத்தையுமே செல்லம்மா பார்த்துட்டு அவங்க காரை ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் மேகா சரவணன் அப்பான்னு கூப்பிட்றது எல்லாத்தையுமே செல்லம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. இவங்க கேக் கட் பண்ணுறது, ஊட்டி விடுறது எல்லாமே பார்த்து அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. எல்லாத்தையுமே செல்லம்மா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ மேகாவோட தம்பி செல்லம்மாவை பார்த்துட்டு ஓடி வர்றாரு வெளியில். அதுக்குள்ளே செல்லம்மா பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இவர் வீட்டுக்குள்ளே சொன்னோடனே இப்போ என்னப்பா பண்ணுறது, மகேந்திரன் அவங்களுக்குலாம் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி குழந்தைய நீங்கள் தான் மாற்றினீங்க அப்படின்னு செல்லம்மாவுக்கு வர ஒரே யோசனையாக இருக்குது. இவங்க இந்த மாதிரி பாட்டியோட பேத்தி தானே ஏன் இத்தனை வருஷமாக உண்மையை சொல்லாமலே இருந்தாங்க, எதுக்காண்டி இவ்வளோ பெரிய உண்மையை எல்லாருக்கிட்டேருந்து மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா யோசிச்சுட்டு பைக்கில் போயிட்டு இருக்காங்க. அப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை எப்படியா தடுத்தாகணும்ப்பா, அவளை கொன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சரவணன் ஒரு ஆள் செட் பண்ணி செல்லம்மாவோட ஃபோட்டோ, வண்டி நம்பர் எல்லாத்தையுமே அனுப்பிவிடுறாரு. அவங்க அங்கே நின்று செல்லம்மா போகும்போது ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மேகா சரவணன் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அனுப்புனாலும் செல்லம்மா கதையை முடிச்சிருவார்ல, அவள் மட்டும் வீட்டுக்கு போயிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு, நீ பயப்படாதம்மா அவன் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு டேர்னிங்கில் செல்லம்மா போகும்போது அந்த கார் செல்லம்மா அவரோட பைக்கை இடிச்சிருது. செல்லம்மா பைக் ஒரு பக்கம், செல்லம்மா போய் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.